அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன். இன்றைக்கு காலையில சுமார் 32 அமைப்பை சேர்ந்தவர்கள் அவருடைய பிரச்சனை குறித்து எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். தமிழக அமைச்சர் மைத்ரேயனை இன்னைக்கு நீங்க அமைச்சர் மைத்ரேயனை நீக்கம் பண்ணிருக்கீங்க. இதே போல அன்வர் ராஜாவையும் இதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. உட்கட்சி விவகாரத்துல நீங்க பேசணும். உட்கட்சி விவகாரத்துல நீங்க கேட்காதீங்க, வேற ஏதாவது கேள்வி. உட்கட்சி விவகாரத்தெல்லாம் பகிரமா பேச முடியாது. உட்கட்சி விவகாரம் இது. உட்கட்சி விவகாரத்தை எங்களுக்கு என்னென்ன எங்களுக்கு தான் தெரியும். அதை வெளிப்படுத்த அதாவது நீங்க போட்டு கொடுத்து வாங்குறீங்க. நான் தான் தெளிவா சொல்லிட்டேன். ஒவ்வொரு கட்சியும் கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்போம். அதை வெளியில பேசுவது சரியா இருக்கு. தாய்மானவர் திட்டத்தை தமிழக முதல்வர் பெரிய ஏரி இருக்கு. அந்த ஏரியில தண்ணி விவசாயிகள் பயன்படுவாங்க. இதுக்கு தங்கள் ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டம் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கொண்ட பொழுது பல ஆண்டுகளாக ஏரிகள் குளங்கள்லாம் தூர்வாரப்பட்டு கரையெல்லாம் பலப்படுத்தப்பட்டு மதங்களை சரியா வச்சு அதை மழை காலத்தில் பெய்கின்ற நீரை சேமித்து அந்த பயிரோட விவசாயத்துக்கு தேவையான நீரை நாங்கள் வழங்கணும். நிலத்தடி நீர் உயர்த்த நடவடிக்கை எடுப்போம். நீங்க செய்த கோரிக்கை மனு மூலமா கொடுங்க, நாங்கள் அதை நிறைவேற்ற நடவடிக்கை. குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் காரணம் காட்டி 207 பள்ளிகளை மூடி இருக்கான்னு சொல்லி பள்ளிக்கல்வி இயக்குனர் சொல்றாரு. பள்ளிகளை மூடுறது திமுக ஆட்சியுடைய சாதனையா? இதை எப்படி பாக்குறீங்க? அதான் சாதனை. 207 அரசு பள்ளிகளை மூடிதான் திமுக சாதனை. ஆகவே அது மூடுவதற்கு முன்பாக அதை தொடர்ந்து நடத்துவதற்கான நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருந்தா போராட்டிக்கலாம். ஆக ஏற்கனவே இயங்கி அந்த அரசு பள்ளியை மூடுவது சரியல்ல. இன்னைக்கு தமிழகத்திலே கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைய அரசு பள்ளிகளை ஏற்படுத்தினோம். அப்பதான் ஒரு அறிவுபூர்வமான மாணவர்களை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையில் தான், அதுவும் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் அந்த பகுதியிலேயே அங்கே கல்வி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அரசு பள்ளி அதிகமாக திறக்கப்பட்டது. இந்த ஆட்சியில சரியான கவனம் செலுத்தாத காரணத்தால இன்றைக்கு சுமார் 207 பள்ளிகள் இன்றைக்கு அரசு பள்ளி மூடப்பட்டது. வருத்தம் அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. ஆக இந்த அரசு அதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவருக்கு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டு நான் எல்லா பொதுக்கூட்டத்திலையும் பேசி வரேன். இன்றைக்கு உங்க பத்திரிகையிலே ஊடகத்திலையும் தங்க என்ன நிலவரம், வெள்ளி என்ன நிலவரம் தான் வந்தது. இப்ப கொலை நிலவரத்தை இன்னைக்கு பட்டியலிட்டு சொல்லுகிற அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. இதற்கு காரணம் காவல்துறையை சுதந்திரமா செயல்பட இந்த அரசு அனுமதிப்பில்லை. அதனாலதான் நீ குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் அந்த காவல்துறையை கண்ட கொஞ்சம் கூட அச்சமில்லாத காரணத்தினால இன்றைக்கு ரவுடியுடைய ராஜ்யம் இன்றைக்கு கொலைப்பட்டியல் நீண்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு போதைப் பொருள் அதிகமாக விற்பனை செய்கின்ற காரணத்தினால போதைக்கு அடிமையாகி அதனால் ஏற்படுகின்ற விபரீதமான செயல்கள் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடப்பதற்கு மூல காரணமே இந்த போதைப் பொருள் பழக்கத்திலே ஆளானவர்கள் தான் இந்த செயலில் அதிகமாக ஈடுபடுவதாக எங்களுக்கு கிடைத்த தகவல். தமிழக முதல்வர் தாய்மானவர் திட்டத்தை நேற்று மாற்றுத்திறனாளிகளுக்கு 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தொடங்கி வச்சிருக்காரு. இது மக்கள் இடத்துல நல்ல ஒரு வரவேற்பு வந்திருக்கின்ற எதிர்கட்சி தலைவர் நீங்க தான் சொல்லணும். தொலைக்காட்சி நம்பர் தான் போய் பார்த்து நேத்தான் தொடங்கி வச்சிருக்காரு. நல்லதா கெட்டதா என எதிர்காலத்தில் பார்த்து சொல்லணும். அந்த திட்டங்கள் எப்படி? அதாவது அதுதாங்க, நீங்களே கேள்வி கேட்டுட்டீங்க. என்ன இந்த திட்டம் நன்றாக இருக்கும்னா இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறார். எல்லா திட்டத்தையும் தொடங்கித்தான் இருக்கிறார். அவர் தொடங்கின திட்டம் எது நல்லதா இருக்குது? திட்டத்தை துவங்கும் போது நல்லா தான் இருக்குது. ஆனா அதை நடைமுறைப்படுத்தி சக்சஸ் பண்ணணும். அப்பதான் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா இவர்கள் எத்தனை திட்டத்தை அறிவிச்சு எத்தனை குழு போட்டாங்க? சுமார் 50 திட்டத்தை அறிவிச்சு 50 குழு போட்டிருக்காங்க. அந்த 50 குழு கிடப்புல கிடக்கு. அது மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க. அதோட அந்த திட்டத்துக்கு நல்லா அறிவிப்பு கொடுப்பாங்க, விளம்பரம் கொடுப்பாங்க. உங்களுடைய தொலைக்காட்சியெல்லாம் அழகா காட்டுவீங்க. உங்களை போல இருக்கிற கேள்வி கேட்பீங்க, நாங்களும் பதில் சொல்லுவோம். ஆனா திட்டத்துடைய நோக்கம் சக்சஸ் ஆகும். அப்பதான் அந்த திட்டத்தை நிறைவேறுவதாக அர்த்தம். ஒரு திட்டத்தை அறிவித்ததனால வெற்றி பெறாது. திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அந்த நடைமுறையில் சக்சஸ் ஆனாதான்
அது திட்டம் நன்றாக திட்டம் என்று மக்கள் ஏற்றுக்கொள்வார். திருப்பத்தூர் மாவட்டத்துல சாலை கழிவுகள் 25% அதிகமான வரி, அதிலே மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. விவசாயிகள் இல்ல 50% இந்தியன் ரயில்வேஸும் அதிகப்படுத்திருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து? இது வன்மையா கண்டிக்கிறேன். வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு சர்வாதிகார போக்காத்தான் பார்க்கிறோம். இன்றைக்கு எல்லா நாடுகளும் சரிசமமாக வரி விதித்து அதுக்கு ஏற்றவாறு செயல்பட்டாதான் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பொருள் விளைவிக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் பல தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலைகள் ஏற்றுமதி செய்யும். இப்படி வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட வரியிலிருந்து அதிகபட்ச வரி விதித்து ஒரு நாட்டை அடிமைப்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆலை கழிவுகள் அதிகமாக இந்த ஆற்றுல கலந்து நீதிமன்றம் இன்றைக்கு திமுக அரசுக்கு ஒரு சம்மட்டி அடியை கொடுத்திருக்கிறது. அதை எப்படி பார்க்கணும்? நாங்கள் இங்க கூட பேசும்போது இந்த 32 அமைப்பை சேர்ந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசுகிறது. இன்று நகரத்திலிருந்து வெளியேறிய நீரை சுத்தப்படுத்தி அந்த பகுதியில் ஏரிகளை, குளங்களை, நதிகளை விட வேண்டும் என்பதுதான் அதிமுக அரசுடைய திட்டம். அதன் அடிப்படையில் தான் காவிரியில் நடந்தாய் வாழி காவிரி என்ற அற்புதமான திட்டத்தை நாங்கள் அதிமுக அரசு கொண்டு வரப்பட்டு மத்திய அரசு அதற்கு துணை நின்று அந்த திட்டம் இன்றைக்கு செயல்படுகிறது. அதே போல எல்லா நகரத்தில் இருக்கணும் வெளியேறின்ற கழிவு நீரை சுத்தம் பண்ணாதான் அந்த பகுதியில் இருக்கின்ற நிலத்தடி நீர் சுத்தமா கிடைக்கும். சார், நீங்களும் டிடிவி தினகரனும் ஒரே மேடையில் இணையுங்கன்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் சொல்லியிருக்காரு. அது என்ன சார்? அது அவரை கேளுங்க. அவர் தான் எனக்கு சொன்னாரு, அவரே திருப்பிக்க. பாஜக கூட்டணி என்கிட்ட உண்டு, ஆனா மத்ததெல்லாம் நாங்க தான் முடியும். அதிமுக தான் தலைமை தாங்க. ஆனா அது சந்தர்ப்ப சூழல் வருகின்ற போது அதுக்கு உண்டான பதில் நாங்க தரப்போம். அதான் சார் சொல்றீங்க. அதாவது இது சுதந்திரம் நாடு, ஜனநாயக நாடு. யார் வேணாலும் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த கட்சிக்கு போக கூடாது, அந்த கட்சிக்கு போக கூடாதுன்னு யாரும் தடுக்க முடியாது. ஏன் இங்கதான் இருக்கிறாங்களா? மற்ற கட்சி எல்லாம் போகலையா? நிறைய எல்லாமே கட்சி மாறி மாறி இருக்கிறாங்க. இப்ப அன்புராஜா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார், மீண்டும் கட்சியில் சேர்த்துன்னு மறி போயிட்டார். அதே மாதிரி இவர் நம்ம மைத்ரேயன் கட்சியில் நீக்கப்பட்டார், பாடி சேர்த்து மறுபடி போயிட்டார். ஆக இப்படிப்பட்டவர்கள்லாம் எந்த கட்சியிலுமே நிலையா இருக்க மாட்டாங்க. அவரை கேளுங்க, எங்களை ஏங்க கேக்குறீங்க? இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்படுகின்ற பதில். நீங்க எப்படியாவது போட்டுவிட்டு பதில் கேட்க நினைக்கிறீங்க. அது எந்த காலத்திலையும் நடக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் எதை பேச வேணுமோ அந்த நேரத்தில் அது பேசும். கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் 8 மாத காலம் இருக்கின்றது. 8 மாத காலத்தில் இன்னும் பல கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணியில, அண்ணா திராவிட முன்னேற்ற பாரதிய ஜனதா கூட்டணியில எங்க கூட்டணி தலைமை ஏற்று சேர்வா என்பதை தெரிவித்து நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள News 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.